சாம்பார் கூட்டு இதெல்லாம் நீர்த்து போயிடும் இல்லையா, இதெல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. 2 புது பிரெட் ஸ்லைஸையும் இதுல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டுக்கு அப்புறமா அத மசிச்சு விட்டு பாருங்களேன். கெட்டியா மாறி சுவையும் கூடுங்க. நாம பலாப்பழத்தை நறுக்கி சுளை எடுப்பதுக்கு முன்னாடி நம்ம கைகளில் எண்ணெய் தடவி கொண்டு பழத்தை நறுக்கி சுளை எடுத்து பாருங்களேன். அதில் உள்ள பால் கைகள்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. ஜவ்வரிசி பாயாசம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஜவ்வரிசிய தண்ணீர்ல ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயாசம் தயாரிச்சு பாருங்களேன், சீக்கிரமா ரெடி ஆயிடும். பீட்ரூட்ல அல்வா பூரி பாயாசம்லாம் நாம செய்யறதுக்கு முன்னாடி பீட்ரூட்டை வினிகர்ல முக்கி எடுத்து அந்த நீரை வடிகட்டி அதுக்கப்புறமா பீட்ரூட்டை நறுக்கி பாருங்களேன், அதோடைய சிவப்பு நிறம் மாறாம அப்படியே இருக்குங்க.